ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம், முகாம் பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. இருப்பினும் அங்கு பெரிய அளவில் தண்ணீர் தேங்காதது ஏன் என்பது குறித்து செய்தியாளர் வெற்றி கள தகவல்களை வழங்கியிருக்கிறார். வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். லவண்யா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், முகாம் ஆகிய 4 பகுதிகளில் ராமேஸ்வரத்தில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 43 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் தங்கச்சி மடத்தில் 33 சென்டிமீட்டர், பாம்பன்ல 28 சென்டிமீட்டர், மண்டபம் முகாமில் 27 சென்டிமீட்டர்னு இது வரலாறு காணாத அளவுக்கான மழை. இத சூப்பர் கிளவுட் பஸ்ட், பெரும் மேக வெடிப்பு அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிடுற அளவுக்கான மழைங்கிறது பதிவாக இருந்தது. அப்படி இருந்தும் கள யதார்த்தம் என்னவாக இருக்குன்னா, பொதுவாக இவ்வளவு பெரிய மழை பெய்யும் பொழுது அது ஒரு நகர்பகுதியில, சமவெளி பகுதியில, அல்லது இப்ப கடந்த ஆண்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில கரையோர பகுதிகளில் பெய்யும் பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்னு பார்த்தோம். அதே அளவுக்கான பாதிப்புகள் இங்கேயும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில களத்துல அது வேற தலைகீழாக இருக்கிறது. இங்க எங்கேயும் பெரிய அளவுக்கு 90% எங்கும் பாதிப்புகள் இல்ல. இந்த மண்டபம் முகாம் பகுதியில் மட்டும் ஒரு சில இடங்கள்ல குடியிருப்பு பகுதிகளில் முழுக்க தண்ணீர் சூழ்ந்திருக்குது. ஒரு 100 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி பாம்பன்லயோ, ராமேஸ்வரத்திலயோ, தங்கச்சி மடத்திலயோ காலைல நாம பயணிச்சு நேரில் பார்த்த வரைக்கும் வீடுகளுக்குள்ள வீடுகள் பகுதிகளுக்குள்ள தண்ணீர் இப்ப தேங்கல. ஆனா நேற்று மாலை மதியம் வரைக்கும் தண்ணீர் இருந்தது. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருந்து இரவுக்குள்ள முழுமையாக வடிந்திருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படக்கூடியது இந்த பகுதிகளினுடைய கடலோர நிலவியல் அமைப்பு. கடலோர பகுதிகளில், கடற்கரையை ஒட்டியிருக்கூடிய பகுதிகளால உடனடியா தண்ணீர் வெளியேறி கடலுக்கு சென்றிருக்கிறது ஒன்று. இன்னொன்னு, இந்த வீடுகள், குடியிருப்புகள்லாம் அவ்வளவு அடர்த்தியா, அவ்வளவு நெருக்கமான குடியிருப்பு கிடையாது. இடைவெளிகள் இருக்கிறதுனால தண்ணீர் வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் அங்க கிடைச்சிருக்குது. இந்த மண்டபம் முகாம் பகுதியில் மட்டும் பள்ளமான பகுதியில் குடியிருப்பு இருக்கு. தண்ணி வெளியேறதுக்கு ஒரு ஊரணியில் ஒரு சின்ன அடைப்பு இருக்கு. ஒழுங்கா தூர்வாராத காரணமாகத்தான் இங்கேயும் தண்ணீர் தேங்கி இருக்கிறதாக ஒரு புகாரை மக்கள் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு பெரிய பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், ஏன் பாதிப்பு தொடரல அப்படின்னா, நேற்று மாலையோட அந்த கனமழை அப்படிங்கிறது நின்று இருக்குது. அது தொடர்ந்து இருந்தா நிச்சயம் இன்று காலை நம்ம பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு செஞ்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள முழுமையாக இந்த பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் பகுதியில் இயல்பு நிலைக்கு வந்திருக்குது. இன்னும் நாள் முழுக்கவும் நாம இன்னும் பல பகுதிகளுக்கு இந்த மழை அதிகமாக பதிவான பகுதியில் நேரில் போக போறோம். அங்கு என்ன மாதிரியாக நிலை இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுவரைக்குமான நிலை அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் எங்கும் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப மிக முக்கியமா எழக்கூடிய இறுதி கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய மழை பெஞ்சு முழுமையும் கடலுக்கு தான் போயிருச்சா, அது நீர்நிலைகளுக்கு சென்று சேமிப்பதற்கான வழிகள் இருந்திருக்கா அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இப்போது எழுந்திருக்க கேள்வி. அது தொடர்பாகவும் நாம நேரில் சென்று அது தொடர்பான விளக்கங்களையும், அது தொடர்பான ஆய்வுகளையும் நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம். லாவண்யா, நிச்சயமாக தொடர்ந்து அது குறித்த விவரங்களை பதிவு செய்ய வெற்றி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பேரூராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகரில் வீடுகளை முழுமையாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, இவர்களின் நிலை குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா? லவண்யா, ராமநாதபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட அந்த ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடங்களில் வரலாறு காணாத அளவுக்கு மழையினுடைய பாதிப்பு, மழை பெய்திருந்தது. நேற்று கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வளவு அளவுக்கு 41 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையினுடைய பாதிப்பு இருந்தது. பாம்பன், தங்கச்சி மடம் பகுதிகளும் முறையே 22, 32 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பாதிப்பு. இந்த பகுதி என்பது ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய இந்த மண்டபம் முகாம் பகுதி. இந்த முகாம் பகுதியிலும் நேற்று 21 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. இந்த இடம் மண்டபம் முகாம் பகுதி மண்டபம் பேரூராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு கலைஞர் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. முழுக்க வீட்டடி மனை பிளாட் நிலங்கள் இவை. இந்த பகுதியில் நேற்று மதியம் பெய்த அந்த கனமழையினுடைய வெள்ள நீர் என்பது முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. நம்ம இங்க நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அவங்க இந்த ஒரு 10-20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வெளியேற முடியாத அளவுக்கான பாதிப்பு இருக்குது. நம்மளாலேயே இந்த முழங்கால் அளவு, இந்த அளவுக்கு மேல தண்ணியை தாண்டி போக முடியல. அதுக்கு மேல சகதி இருக்குது. அவங்களால படியை விட்டு கீழே இறங்கி வர முடியல. மார்பு அளவுக்கு தண்ணி இருக்குன்றாங்க. எவ்வளவு தூரம் தண்ணி இருக்காங்க? இல்ல நீங்க வெளியே வர முடியாதா? எவ்வளவு பேர் இருக்கீங்க? அப்படி
அங்க பாருங்க அந்த வீட்டுல வந்து இடுப்புக்கு மேல மார்பளவுக்கு தண்ணி அந்த இடத்துல வரக்கூடிய நிலை இருக்கனால அவங்களால வெளியேற முடியல. நேற்று மதியத்துல இருந்து வீட்டுக்குள்ள குழந்தைங்க, பெண்கள், வயதானவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல பாருங்க அந்த வீட்லயும் ஒரு செங்கல் வீட்லயும் மொட்டை மாடியில் நின்று அந்த பெண்கள் நான்கு மாணவிகள் இருக்குதா சொல்றாங்க அந்த வீட்டுல. அவங்களும் அவங்களுடைய பெற்றோரும் அந்த மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்க நிலையை பாக்குறோம். இந்த அளவுக்கு இதே மாதிரி ஒரு 20 வீடுகளுடைய நிலை அப்படிங்கிறது இங்க அப்படிதான் இருக்குது. அவங்களால வீட்டை விட்டே வெளியேற முடியல. நேற்று மதியத்திலிருந்து வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காங்க. உணவுப் பொருட்களை வாங்க முடியல. இருக்கிறத வச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் இது ஒரு பள்ளமான பகுதி. இன்னும் சொல்ல போனா கடலோர பகுதி, அடர்த்தி குறைவான பகுதி, மழை தண்ணீர் எல்லாம் பெரும்பகுதி எல்லா பகுதிகளிலும் வடிஞ்சிருக்கக்கூடியதை நம்ம காலில இருந்து தொடர்ச்சியா நேரில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இது பள்ளமான பகுதிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு தண்ணி வெளியேறதுக்கான வடிகால் வசதி இந்த பகுதியில் இல்லைங்கிற ஒரு புகாரையும் மக்கள் சொல்றாங்க. ஆனா எப்பவும் இந்த அளவுக்கு பாதிப்பு வருமா இல்ல இப்பதான் வந்திருக்காங்க உங்களுக்கு? அதிகமான மழை கருமலை 10 வருஷம் பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து இடுப்பளவு தண்ணி வந்தது பார்த்ததே இல்லை. இதுவரை பார்த்தது இல்லை. எவ்வளவு வீடுகளுக்குள்ள பாதிப்பு இருந்திருக்கும்? இப்ப என்ன மாதிரியான சிக்கல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? இங்கனக்குள்ள ஒரு 150 வீடு இருக்கு. 150 வீட்டுக்குள்ளேயும் ஆக்சுவலா ஃபுல்லா தண்ணி இடுப்பளவு போயிருச்சு. நேற்று நைட்லாம் பாத்திரம் பண்டம்லாம் தண்ணியில மிதங்கி போயிருச்சு. இப்போ கொஞ்சம் லேசா வடிக்கிற மாதிரி இருக்கு. இது தாவான பகுதினால எங்களால வசிக்க முடியல. அவரு இது தாழ்வான பகுதின்றனால இவ்வளவு அளவுக்கான பாதிப்பு எப்பவும் இருந்தாலும் இந்த முறை நேற்று பெய்த அந்த 21 சென்டிமீட்டர் மழைங்கனால இவ்வளவு தூரத்துக்கு வெளியேற முடியாத அளவுக்கு பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமா நேற்று மாலையோட மழை இங்க பெய்யல, நின்றுக்கின்ற காரணத்தினாலதான் மேலதிகமாக இவங்க மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகளை சந்திக்காம ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இப்போதைக்கு இந்த இடத்துல தண்ணீர் வடிவதற்கான ஒரு சாத்தியங்கள் தெரியறதா அவர் சொல்றாரு. இருந்தாலும் இந்த வீடுகள், இந்த 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை உருவாகி இருக்குது. லாவண்யா, கள தகவல்களுக்கு நன்றி. வெற்றி. நெல்லை மாவட்டத்தில் காலை முதலே மழை பெய்து வரும் நிலையில் மழை நீரில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் குறிப்பா கனமழை பெய்து வருகிறது? மழை எப்போது வரைக்கும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை 11 மணி வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் தாழ்வான பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஆற்றினுடைய நீர்வரத்தும் 2100 கனஅடி என்ற நிலையில இருந்து 5000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 1 அடியும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 2.5 அடியும் உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவில் மழை இல்லாத நிலையில காலை முதல் மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி நகர்ப்பகுதிகள் மட்டுமல்லாது நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உட்பகுதியிலும் மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தற்போதைய நிலையில மாநகர பகுதிகளில், மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கேடிசி நகர், பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி, திருநெல்வேலி சந்திப்பு, தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்ததன் காரணமாக இன்று ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. கனமழை பெய்தால் மட்டுமே, மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தால் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் நனைந்தபடியே செல்லும் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில தற்போது மழையினுடைய அளவு அப்படிங்கிறது, அதாவது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.